சொல்கிறார், நீ எதுக்காக நீ போராடணும்? விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஒரு நல்ல போராட்டத்தை நீ போராடி இந்த வாழ்க்கையிலே முடிக்கணும். உன் ஓட்டம் முடியும் வரையும் விசுவாசத்தோடு போராட நீ கத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் முதல் போராட்டம். கரங்களை தட்டி கத்தணும். விசுவாசம் முதல் போராட்டம். நீ எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவது போராட்டத்தை குறித்து நான் சொல்றேன். மித்தமுகா உண்டு போராட்டம். மித்தமுகா உண்டு போరాటం. 1 కొరింథీయులకు పత్రిక 1 కొరింథీయులకు పత్రిక 1 కొరింథీయులకు రాసిన మొదటి పత్రిక 9వ అధ్యాయము 25వ వాక్యం. 1 కొరింథీయులు 9వ అధ్యాయం 25వ వచనం. அம்மா, பந்தத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எப்படி இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும். நீயே நான் போட்டி போட்டு போராடுறோம்ல, அந்த போராட்டத்துல எப்படி இருக்கணுமா? இச்சை அடக்கத்தோடு இருக்கணுமா? எப்படிப்பட்டமா இருக்கணும்? இச்சை அடக்கம். சபைக்கு வந்தா எப்படியானா அப்படி போற, நான் வந்துட்டேன், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஓடுறது, நான் தான் செய்யணும். அது எப்படின்னா அடக்கு ஒடுக்கமா இருந்து செய்யணுமா? வாலிப பிள்ளைகளே, நான் உங்களுக்கு தான் சொல்றேன், கேளுங்களா. ஒரு ஆட்டி என்ன பாருங்க. எப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுக்கும் போது நீயா நானும் போட்டி போட்டு வேலை செய்வோம். நீயா நானும் போட்டி போட்டு வேலை செய்யும்போது அந்த வேலையில அடக்கு ஒடுக்கமான வேலையா இருக்கணும். உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கக்கூடாது? அந்த அடக்கு ஒடுக்கத்தை மிஞ்சின செயல்பாடா இருக்கக்கூடாது. ஒரு கட்டுப்பாட்டை ஏந்து செயல்படக்கூடாது. கட்டுப்பாட்டோடு தான் என்ன பண்ணணும்? செயல்படணும். வாலிப பிள்ளைங்க சொல்றது புரியுதா? கட்டுப்பாடோடு தான் வேலை செய்யணும். கட்டுப்பாடை மிஞ்சின வேலை செய்யக்கூடாது. போராடுற ஒரு நல்ல போராட்டம். பந்தயத்திலே போடுற கூட, பந்தயத்தில் ஓட்ட பந்தி ஓடுறானா அவனுக்கு ஒரு பார்டர் போடுவான். எந்த சைடு? அந்த சைடு பார்டர் போடுவான். அந்த பார்டர் தான் என்ன பண்ணான்? ஓடணும். நீ ஓட்ட பந்தயத்திலே ஜெயிச்ச கூட அண்ணான்ற பார்டர்ல போயிட்டு நீ ஜெயிச்ச நீ என்ன ஆயிடுவ? தோத்து போன மாதிரி. பந்தயத்துல நீ மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் கொண்டு வந்த மாதிரி. வேத வசனத்தை கூட சொல்லுது, மற்றவர்களுக்கு நீ டிஸ்டர்ப் இல்லாம சபையில நல்ல போராட்டத்தை போராடணும். அது நல்ல விசுவாசிக்கு நல்ல ஒரு பண்பும் ஒரு விதமான ஆசீர்வாதம் கூட உனக்குள்ள வைத்திருக்கிற உன்னுடைய சுப அதிசயங்கள் பெரிதாய் இருக்கும். அல்லேலூயா. என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? நீ சபையிலும் இருக்கக்கூடாது. எங்க இருக்கக்கூடாது? உன் வீட்டிலும் இருக்கக்கூடாது, சமுதாயத்திலும் இருக்கக்கூடாது. கிறிஸ்துக்குள்ள நீங்கள் ஒரு நல்ல விதமான போராட்டத்தை போராடுங்கன்னா அந்த போராட்டத்துல இயேசு கிறிஸ்துடைய அறிவும் பெருமையும் நீங்க வெளிப்படுத்தி காட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஒரு விதமான நல்ல போராட்டம். புரிஞ்சுதா? என்ன விதமான போராட்டம் பண்ணணும்? சபைக்கு வந்தா மற்றவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? யாருக்கும் நீ டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது. நல்ல விசுவாசி மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ற விசுவாசி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல பாட்டு இருக்கும், கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாது. யாரை டிஸ்டர்ப் பண்ணாத? அவனை அசால்ட் விடாது. கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாதுன்றாங்க. ஆனா சிலர் சபையில என்ன பண்ணுவாங்க? மற்ற விசுவாசி என்ன பண்ணுவாங்க? டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது நல்ல போராட்டத்துக்கு அர்த்தம் இல்ல. நல்ல விசுவாசிக்கு அது அர்த்தம் இல்ல. நல்ல விசுவாசி சபையில ஒருவரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான். ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துவர்களாகவும் அன்பாய் உபசரிக்கிறவர்களாகவும் அன்பாய் ஒருவர் ஒரு அன்புல முந்திக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். அன்புல முந்திக் கொள்ளுங்க. இப்ப ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் முந்திக் கொள்ளுங்க.